I want you to turn to சங்கீதம் 62ஆம் சங்கீதத்தை நீங்க திருப்பிக் கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்கிறேன். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா I want you to turn to verse 5, 5ஆம் வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா அங்கே தாவீது சொல்லுகிற ஒரு காரியத்தை அந்த இடத்துல பார்க்கலாம். அவன் என்ன சொல்றான்? He is speaking to himself. அவன் தனக்குத்தானே பேசிக்கொள்ளுகிற காரியத்தை நாம் பார்க்கலாம். எந்த இடத்துல என் ஆத்துமாவே வருகிறதோ அதாவது அவன் தனக்குள்ள பேசிக்கொள்ளுகிறான். சங்கீதம் 103 அதான் சொல்றான், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரின்னு சொல்லும் போது he speaking to himself, he is telling his soul or he is telling his heart, நீ தேவனை ஸ்தோத்திரின்னு. அதே போல இங்க அவர் என்ன சொல்றான்? என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு. நான் நம்புகிறது அவராலே வரும். ஆமென். நான் நம்புகிறது அவராலே வரும். ஆமென். இதேதான் முதல்ல 1ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா தாவீது சொல்லுவாரு, அவர் இங்க சொல்ற தேவனையே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்து இருக்கிறது. he says, so தாவீதுடைய வாழ்க்கையில ஒரு பழக்கம் இருந்துச்சுங்க. மோஸ்ட் ஆஃப் த சங்கீதங்கள்ல பாத்தீங்கன்னா அவர் தேவனை he gave so importance to God. தேவனை ஏதோ ஒரு சர்வ சாதாரணமா நினைக்கல, ஏதோ ஒரு காரியம் he held on to God. ஆமென். சங்கீதம் 27 கூட பாத்தீங்கன்னா 4ஆம் வசனம், கர்த்தரிடத்துல ஒன்றை கேட்டேன், நான் அதையே நாடுவேன். what I have sought that I அவருடைய விருப்பம். சங்கீதம் 16 வச்சு கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரிசத்துல இருக்கிறதுனால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. இந்த மாதிரி அநேக சங்கீதங்கள்ல தாவீது இந்த தேவன் மேல வைத்திருக்கிற நம்பிக்கையை அவர் திரும்ப திரும்ப வெளிப்படுத்தி கொண்டார். தட் இஸ் ஸ்பெஷல். அதனால்தான் ஆண்டவர் தாவீதை பார்த்து சொல்வார், இவன் என் இருதயத்தை கேற்றவன்னு. இந்த இடத்துல தாவீது சொல்றார் முதல் வசனத்துல, தேவனையே நோக்கி ஆத்துமா அமர்ந்து இருக்கிறது, அவரால என் ரட்சிப்பு வரும். Amen. He talks about the God. அவன் சொல்றான், I always, நான் என்ன பண்ண இருக்கிறேன்னா என் ஆத்துமா என் தேவனையே நோக்கி என் ஆத்துமா. அவன் சொல்றான் என் my inner being. ஹல்லேலூயா. ஈவன் வெளியே நிறைய டர்மாயில் இருந்தாலும் நான் என்ன பண்றேன், என் இருதயம் என் உள்ளம் தேவனையே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்து இருக்கிறது. தேவனையே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்து இருக்கிறது. தட் இஸ், இது ரொம்ப ஒரு, இட் இஸ் ஏதோ ஒரு ஆர்டினரி வேர்ட். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன் a Christian life. ஆமென். ஹல்லேலூயா. ஏன்னா அநேக நேரத்துல நமக்கு பல செய்திகள் வரும், பல காரியங்கள் வரும், பல தீமையான காரியங்கள் வரும். அந்த நேரத்துல நம்ம என்ன செய்கிறோம் என்பது, என்ன செய்யணும், தாவீது என்ன செய்தாரு, அப்ப அந்த பிரச்சனை வரும்போது அவர் எப்படி அதை என்ன செய்தாருங்கிறது தான் அவர் தான் என்ன செய்து கொண்டிருந்தார், தான் என்ன செய்ய போகிறார் என்பதுதான் இங்க எழுதப்பட்டு இருக்கும். தாவீது பாருங்க, அவர் தேவனை நோக்கி என் ஆத்துமா அமர்ந்து இருக்கிறது, அவரால் என் ரட்சிப்பு வரும் என்று சொன்னவர் இந்த 3ஆம் வசனத்துக்கு வரும்போது he encounters ஒரு பெரிய பிரச்சனையை, ஒரு போராட்டத்தை அவர் சந்திக்கிறாரு. நம்ம கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் சில தீர்மானங்கள் எடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும். எதை எடுக்கிறது, என்ன பண்றது, நாம என்ன பண்றோம், நமக்குள்ள நிறைய கேள்விகள் இருக்கும். அந்த மனுஷங்கிட்ட, அவங்க கிட்ட, இவங்க கிட்ட கேட்டா என்ன, அவங்க கிட்ட கேட்டா என்ன, இந்த மாதிரி கேள்விகள் வரும். Everybody have their own opinions, but God has a different opinion. Amen. Hallelujah. அநேக நேரத்துல இந்த குழப்பம் வந்துடும். நமக்கு என்ன முடிவு எடுக்கிறது, என்ன பண்றது. சில நேரத்துல உலகம் காட்டுறது நமக்கு பெருசா தெரியும், உலகம் சொல்றது நமக்கு மேன்மையா தெரியும். ஒரு குழப்பம் இருக்கும். எடுத்த முடிவு எடுத்துட்ட பிறகு அதுக்கப்புறம் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கும் போது ஏன் தான் இந்த முடிவு எடுத்தோன்னு வரும். இங்க தாவீது அதுதான் சொல்றாரு. அவர் என்ன பண்றாரு, he encountered many problems. இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற நீங்க கூட பல பிரச்சனைகளை சந்திக்கலாம், பல தீர்மானங்களை எடுக்க நீங்க யோசித்து கொண்டிருக்கலாம், கலங்கி கொண்டிருக்கலாம். இதை முடிவு எடுத்த நான் இப்படி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ற யோசனை கூட இருக்கலாம். அவர் இங்க சொல்றாரு, இங்க சில மனுஷர் தாவீதுக்கு விரோதமா செயல்பட்டதை அங்க சொல்றாரு. நீங்கள் எதுவரைக்கும் ஒரு மனுஷனுக்கு தீங்கு செய்ய நினைப்பீர்கள்? யோசித்து பாருங்க.
தன் ஆத்மாவோட சொல்லுகிறாரு. மனுஷரை பார்த்து சொல்றாரு. அவர் தன் ஆத்மாவோடு பேசினவர் இப்ப மனுஷனோடு பேசுறாரு. நீங்கள் எதுவரைக்கும் மனுஷனுக்கு தீங்கு செய்ய நினைப்பீர்கள்? நீங்கள் அனைவரும் சங்கரிக்கப்படுவீர்கள். சாய்ந்த மதிலும் இடிந்த சுவருக்கு ஒப்பாவீர்கள். He had so much hope in God. இந்த தேவாதி தேவன் மேல அத்தனை நம்பிக்கையும் அத்தனை விசுவாசம் வைத்திருந்தா அவன் சொல்றான், நீங்க எந்த மட்டும் என்ன துன்பப்படுத்துவீங்க, எந்த மட்டும் என்ன கஷ்டப்படுத்துவீங்க. ரிமெம்பர், அவர் சொல்லுவார், தாவீது சொல்லுவாரு, நீங்க அனைவரும் எனக்கெல்லாம் யாரெல்லாம் தீமை செய்ய நினைக்கிறீங்களோ, எனக்கு யாரெல்லாம் கஷ்டப்படுத்த நினைக்கிறீங்களோ, என்னை போராட வைக்கிறீங்களோ, என் பிரச்சனை ஊதி பெருசாக்கி கொண்டு இருக்கிறீங்களோ, அவங்களெல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணுவாராம், நீங்கள் எல்லாம் அனைவரும் சங்கரிக்கப்படுவீர்கள். சாய்ந்த மதிலுக்கும் இடிந்த சுவருக்கும். That is a faith. தாவீது சும்மா அல்ல, அவரால் என் ரட்சிப்பு வரும் என்று சொன்னவர். He knew God is his refuge. தேவனே என் அடைக்கலம், தேவனே என் கோட்டை. He holds on to God. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில யோசிச்சு பாருங்க, உங்க வாழ்க்கையில பிரச்சனைகள் வராதுன்னு இல்ல. What are you going to do? நீங்க என்ன பண்ண போறீங்க? இங்க தாவீதுக்கு வந்தது 5-6 வசனத்துல பாத்தீங்கன்னா, அவருடைய மேன்மையிலிருந்து அவனை தள்ளும்படிக்கே அவர்கள் ஆலோசனை பண்ணினார்களாம். ஆமென். இது சில பேருக்கு ஆபீஸ்ல இருக்கும், பல இடங்கள்ல இருக்கும். அங்க என்ன இருக்குது, அவனுடைய மேன்மை, அந்த உயர்வை, அந்த பதவியை, அந்த ஆசீர்வாதத்தை அவனை தள்ளும்படிக்கு அவர்கள் ஆலோசனை பண்ணினார்களாம். A group of people பத்தி பேசுறவர்கள் ஆலோசனை பண்ணினார்கள். அபத்தம் பேச விரும்புகிறார்கள். They want to speak something unwanted thing. தங்கள் வாயினால் ஆசீர்வதித்து தங்கள் உள்ளத்துல சபிக்கிறார்கள். முன்னாடி நல்ல சிரிச்சு பேசுவாங்க, நான் இருக்கிறேன், நான் பாத்துக்கிறேன். பின்னாடி என்ன பண்ணுவாங்களா, தங்கள் உள்ளத்துல சபிக்கிறார்கள். உள்ளத்துல சபிக்கிறார்கள். Many would have gone through this life. முன்னாடி சிரிச்சு பேசுவாங்க, முன்னாடி எல்லாம் பண்ணுவாங்க, கர்த்தருடைய பிள்ளைங்களே இருக்கும். பின்னாடி this was a problem David was facing. இன்னைக்கு அநேகர் நீங்க சந்தித்து கொண்டு இருக்கலாம். So what David was saying, அந்த நேரத்துல முன்னவசன தேவனையே நோக்கி ஆத்துமா அமர்ந்து இருக்கிறது என்று சொன்னவர் இங்க தன் ஆத்துமா கிட்ட சொல்றார், ஆத்துமாவே don't get distracted. தேவனையே நோக்கி அமர்ந்து சேலஞ்ச், தனக்குத்தானே சேலஞ்ச் பண்ணி கொள்ளுகிறார், தனக்குத்தானே பேசி கொள்ளுகிறார். இன்னைக்கு ஒரு பிரச்சனை வரும்போது, ஒரு போராட்டம் வரும்போது, what do? You have to speak to yourself. தேவனுடைய வாக்கு தத்தங்களை, தேவனுடைய சத்தியத்தை you just let it உங்க மைண்டுக்குள்ள அனுப்பி கொண்டே இருங்க. Let your mind rehearse what the promises of God. தேவன் இப்படி சொல்லி இருக்கிறார், தேவன் இப்படி சொல்லி இருக்கிறார், எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். Amen. Keep remembering his promises. தேவன் எதையெல்லாம் செய்து இருக்கிறார் என்பதை நினைவு கூறுங்க. இங்க தாவீது அதான் சொல்றார், என் ஆத்துமா தேவனையே நோக்கி அமர்ந்துரு. Don't get distracted. Don't get sidetracked. இன்னைக்கு சில முடிவுகள் எடுக்கும் போது நமக்கு குழப்பமா இருக்குது, ஏதோ ஒரு முடிவு எடுத்துருவோம். அது சத்ருடைய திட்டம். அது சத்ருடைய அவன் என்ன பண்றான், அவன் ஏதோ ஒரு தந்திரத்தை செய்து கொண்ட நம்ம ரொம்ப சீக்கிரம் ஏமாந்து விடுகிறோம். இங்க தாவீது சொல்ற, I am not going to side trackல போக மாட்டேன். நான் எந்த தீர்மானத்தை, I'm just letting God to do something. அதோடைய அர்த்தம் என்னங்க, அவன் சொல்றான், என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்துரு. Can you have, உங்களுக்கு அந்த கான்பிடன்ஸ் வருமா? Can you take this ஒரு ரிஸ்க் எடுக்க முடியுமா? Lord, I look to you. நான் உம்மை மாத்திரம் நோக்கி பார்ப்பேன். வேலைக்காரன் தன் எஜமானுடைய கையை நோக்கி இருக்குமா போல, ஆண்டவரே நான் உம்மை மாத்திரம் நோக்கி பார்க்கிறேன். எஸ், எனக்கு நிறைய குழப்பம் இருக்குது ஆண்டவரே, நிறைய போராட்டம் இருக்குது, நான் என்ன முடிவு எடுக்கணும்னு தெரியல. பட் I look to you, God. I look to you, God. தாராளமா கேட்கலாம், ஆண்டவர், நான் தவறான முடிவு எடுக்க கூடாது ஆண்டவரே, நான் என் முடிவுனால சிக்கி கொள்ள கூடாது ஆண்டவரே, நான் எடுக்கிற முடிவுனால் நான் வஞ்சிக்கப்பட்டு போயிடக்கூடாது ஆண்டவரே. He was speaking to his soul.
என்ன சொல்றான்? இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வருது, மைண்ட் பல காரியங்களை சொல்லுது. நீ இப்படி பண்ணா என்ன, நீ அதை பண்ணா என்ன, அவங்கள பார்த்தா என்ன, இப்படி எல்லாம் உன் மனசு பேசிக்கொண்டே இருக்கிறது. தன் ஆத்மா பேசிக்கொண்டே இருக்கிறது. தன் உள்ள ஏதோ கதை சொல்லி கொண்டே இருக்கிறது. அந்த நேரத்துல தாவீது எல்லாத்தையும் பார்த்து அவன் சொல்றான், இந்த சூழ்நிலை நடுவில் அவன் சொல்றான், he opens his mouth and says to his soul, என் ஆத்மாவே தேவனை நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். நீங்க எதை நம்பிக்கொண்டு இருக்கிறீங்க? வாட் இஸ் யுவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ்? உங்க எதிர்பார்ப்பு என்ன? நீங்க எதை எதிர்பார்க்கிறீங்க? What God wants to do in your life. Don't get confused. Don't get sidetracked. நீங்க ஜெபம் பண்ணி கூட தவறான முடிவு எடுக்க முடியும். Because இந்த anguish, ஆத்மாவில் இருக்கிற போராட்டம், முன்னாடி இருக்கிற பிரச்சனை, கண்களுக்கு முன்னாடி இருக்கிற பிரச்சனை, கண்களுக்கு புலப்படாம எத்தனையோ போராட்டங்கள் இருக்கும். You have no answers. You don't know எந்த பக்கத்துல இருந்து சத்ரு வரான்னு தெரியாது, எந்த பக்கத்துல இருந்து சத்ரு பள்ளம் தோன்றான்னு தெரியாது. சோ அந்த நேரத்துல நாம என்ன பண்ண போகிறோம்? அங்கே இங்க அலைமோதுறோம், தடுமாறுறோம். If you well versed with தேவனுக்கு எல்லாம் தெரியும். நீங்க நம்புனீங்கன்னா நீங்க அந்த தேவன் மேலதான் நம்பிக்கை வைப்பீங்க. அவர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். சங்கீதம் 139:1. என் உட்கார்தலையும் எழுந்திருக்கதிலும் அறிந்திருக்கிறார். என் நினைவுகளை தூரத்தில் இருந்து அறிகிறார். என் நாவில் சொல் பிறவாததற்கு முன்பே அதெல்லாம் அறிந்திருக்கிறார். He knows every my in and out of my life. There is no other person in the whole universe who knows. உங்களை குறித்து என்ன குறித்து தெளிவாய் அறிந்தவர் தெரிந்தவர் வேறு ஒருவரும் இல்லை. அவர் நம்முடைய அன்பு ரட்சகர், நம்முடைய தேவாதி தேவன், நம்முடைய இயேசு மகாராஜா. So you can confidently wait on him. அவர் உங்களை, பைபிள் சொல்லுது, என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. ஒரு போதும் வெட்கப்பட்டு போக விட மாட்டார். ஒரு போதும் வெட்கப்பட்டு போக விட மாட்டார். நாம எடுக்கிற தவறான முடிவுகள் நம்ம வெட்கப்படுத்துறோம். நம்மை தலைகுனி வைக்க வைக்கிறோம். நம்முடைய பிரச்சனைகள் கொண்டு வந்துரும். But when God does something, ஹalleluya, சத்ரு வெள்ளம் போல வந்தாலும் தேவன் கொடியேற்றுவார். Every tactics of the enemy, my God will destroy it. அதான் அவர் சொல்றாரு. என்னன்னு? ஹalleluya, அவரே என் ஆத்துமாவே தேவனை நோக்கி அமர்ந்திரு. He challenges himself. நீங்க எத்தனை பேர் உங்களை சேலஞ்ச் பண்ணிக்குவீங்க? I know somebody are struggling. உங்க ஆத்மாவுல, உங்க உள்ளத்துல you are struggling. You are facing mountain like things. மலை போன்ற பிரச்சனைகள் இருக்கலாம். புயல் வீசுகிறது போல ஒரு சூழ்நிலை இருக்கலாம். You are so confused in, you may be so much confused in your mind. என்ன பண்றது, என்ன பண்றது, என்ன பண்றது, என்ன பண்றது? You pray, you ask, but there is no ஒரு சரியான ஒரு முடிவு எடுக்க முடியாத சூழ்நிலையில இருக்கலாம். தாவீது சொல்றாரு, இப்படி எல்லாம் எனக்கு 3ஆம் வசனம் 4ஆம் வசனத்துல எல்லாம் இருக்கிறாங்க, சத்துருக்கள் இருக்கிறாங்க. they want to destroy me. என் மேன்மையிலிருந்து தள்ள விரும்புறாங்க. எனக்கு விரோதமா ஆலோசனை பண்றாங்க. எனக்கு விரோதமா அபத்தம் பேசுறாங்க. என்ன வாயினால புகழ்றாங்க. பின்னாடி என்ன சபிக்கிறாங்க. பின்னாடி என்ன குறையா பேசுறாங்க. இதெல்லாம் நடந்து கொண்டு இருக்குமானால் உங்களுக்கு ஆண்டவர் சவாலா வைக்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? தாவீதை போல என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு. தேவனையே நோக்கி அமர்ந்திரு. He was telling his soul. He's telling himself, my soul waits silently for God alone. My God, wait for God alone. நீங்க கர்த்தருக்கு காத்திருக்கும் போது உடனே நடக்காம போகலாம், பட் நிச்சயமா நடக்கும். நாளைக்கே நடக்காம போகலாம், பட் நிச்சயமா நடக்கும். ஏன் தாமதிக்குது நீங்க கேட்கலாம். ஹalleluya, ஆண்டவர் சொல்றார், நான் ஏற்கனவே காலத்தையும் நேரத்தையும் குறித்து இருக்கிற அந்த நல்ல நேரத்துல நிச்சயமா நடக்கும். Why it is not happening எனக்கு தெரியாது, but God knows. God is so wise. அவருக்கு எப்ப செய்யணும், என்ன செய்யணும்னு அவருக்கு தெரியும். Till then God may be watching you. நீ கர்த்தரை நம்புறியா, அவர் சார்ந்து இருக்கிறியா, இல்ல உன் சுய புத்தியை சார்ந்து இருக்கிறியா, எதை நீ நம்புறன்னு அவரு உன்னை டெஸ்ட் பண்ண கூட முடியும்.
நீதிமொழிகளை சொன்னபடி 3ஆம் அதிகாரத்துல உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தர் மேல நம்பிக்கையாரு. உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அவரே உன் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். This is God. இந்த தேவனை போல ஒருவரும் உலகத்துல இல்ல. He is alone different. He is alone wise. அவர் ஒருவரே ஞானம் உள்ள தேவன். Do you think உங்களை வெட்கப்பட்டு போக விட்டுருவாரு? உங்களை தோல்விக்குள்ள உங்களை விட்டுருவாரு? நோ நோ. டேவிட் எக்ஸ்பீரியன்ஸ் அநேக யுத்தங்களை. சவுல்னால் துரத்தப்படும் போது he saw God rescuing him. ஹல்லேலூயா. ஒவ்வொரு இடத்திலும் கர்த்தர் அவனை தப்புவிக்கிறத பார்த்தார், அவனை காப்பாற்றுகிறதை பார்த்தாரு. அவன் சொல்ல சிங்கத்தின் கைக்கும் கரடிக்கு கைக்கும் என்னை தப்புவித்த கர்த்தர்னு சொல்லுவாரு. கோலியாத்து கைக்கு தப்புவித்த கர்த்தர், கோலியாத்தை கொல்ல வைத்த தேவன். The same God. அவனுக்கு தெரியும் ஒரு பிரச்சனை சந்திக்கிறான். அவன் சொல்றான், என் ஆத்மாவே டீவியேட் ஆயிராத, டோன்ட் டேக் ராங் டிசிஷன்ஸ், கலங்கி போயிடாத, அந்த பக்கம் இந்த பக்கம் போயிடாத, உன் தேவனை மாத்திரம் பாரு. உனக்கு ஒத்தாசை அவர்கிட்ட தான் வரும். அவர் தான் உன் வழியை செவைப்படுத்துவார். ஆமென். அவர் தான் உன் தலை உயர்த்துவாரு. அவன் தனக்குள்ள பேசிக் கொள்ளுகிறான், தனக்குள்ள சொல்லிக் கொள்ளுகிறான். உன் ரட்சிப்பு கர்த்தரால் மாத்திரம் தான் வரும். அது சொல்லிட்டு கர்த்தர் மேல 6ஆம் வசனத்துல அவன் சொல்லுவான், நான் அசைக்கப்படுவதில்லை. கடைசியில சொல்லுவான், நான் அசைக்கப்படுவதில்லை. அவன் நம்பிக்கையில தேவன் மேல வைத்த விசுவாசத்துல அவன் சேலஞ்ச் பண்ண, அசைக்கவே என்னால முடியாது, என்ன யாரும் அசைக்க முடியாது, மரணமே வந்தாலும் நான் அவர் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையில நான் அசைக்க மாட்டேன். யோபு சொன்னது போல, அவர் என்னை கொன்று போட்டாலும் பரவாயில்ல, அவர் என்னை கொன்று போட்டாலும் பரவாயில்ல, அவர் மேல நான் நம்பிக்கையா இருப்பேன். The same God. I believe God is speaking to someone. அன்னுடைய கரத்துல ஒப்பு கொடுப்பீங்களா? நம்ம ஜெபிக்கலாமா?